அடுத்து ஒரு வேகனாருங்க. இது வந்து ZXi ப்ளஸ்ஸுங்க. இதில் அலாய்ஸ் வீல்லாம் வந்துடுது. ஸோ அந்த உண்மையான அழகை நம்ம ரசித்து பார்க்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் 2023 18,000 கிலோமீட்டர் ஓடிக்கு சிங்கிள் ஓனருங்க. ZXi ப்ளஸ் வேகனார். இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்டீரியர்லாம் நம்ம பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் அலாய் விஷயம்லாம் வந்துடுது. உங்களுக்கு பேக்கில் வந்து அந்த ஸ்பாய்லரு 4 டயரும் புது டயர் பேண்ட் கண்டிஷனுங்க. வெறும் 18,000 கிலோமீட்டர் தானே. அந்த ஸ்கிப் லைட் மாதிரி கொடுத்துருக்க டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே எல்லா கார்லேயுமே அது வந்து ஒரு ஒரு குறக்கடையில் அந்த ஒரு லுக்கை கொடுக்கும். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. அந்த ஸ்கிப் லைட்லாம் நல்லா இருக்கு. வெயில் தாங்க பாடி தாங்கலைங்க. ஓகே, இங்கே பாருங்க, இந்த ZXi ப்ளஸ்ஸுங்கிறது எந்த அளவுக்கு யூனிக்னஸில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்காங்க பாருங்கள். இந்த உட் ஃபினிஷிங்லேயும் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சென்ட்ரல் லாக் இது ஒரு ப்ளஸ்ஸாக கலர் டிஸ்பிளே வந்துடுதா. ஒரு டபுள் ஏர் பேக்கு. இங்கே பாருங்கள், இந்த டிசைனை பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையும் பாருங்கள், இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. என்ன இங்கே பாருங்கள், எவ்வளோ இதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க ஃப்ரண்டில். கண்டிப்பாக இந்த காருடைய ஒர்த்து இருக்குங்க, நிச்சயமாக ஒர்த்து இருக்குது. ஒர்த்து இல்லைன்னா சொல்லவே முடியாது. இந்த காரை தவிர்க்கவே முடியாது. ஹேட்ச்பேக் ரேஞ்சில் ஒரு பெரிய காரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரியே இருக்கணும். ஆனால் ஹேட்ச்பேக் ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னா இந்த கார் அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. பாருங்க எவ்வளோக்கும் ஃபுட் ஸ்பேஸ்லாம் கிடைக்குதுன்னு. நல்லா இருக்குங்க. சைடுலாம் பாருங்க. இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அவுட்லுக்கு பின்னாடியுமே வந்து பேக் வைஃபரு, ஸ்பாய்லரு. ஸோ ஒரு பெரிய காம்பேக்ட் எஸ்யூவியில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனை இருக்குது பார்த்தீங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ வந்து இந்த கார் சொல்கிற அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இங்கே உள்ள கார்கள் எல்லாமே நீங்கள் விலையெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லோரும் அதை கமெண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் ஃபோக்லாமும் இதில் பார்க்க நல்லா இருந்துச்சு. உண்மைக்குமே இது கிரிட்டா டிசைன் பாருங்களேங்க. நம்மளால எதைத்தான் பண்ண மாட்டோம். நம்ம சுசுக்கி வந்து நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் பெரிய லக்ஸரி கார்கள்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கம்மியான ரேட்லேயும் சின்ன இதாகவும் கொடுக்கணும்னு உண்மைக்குமே அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனநிலை நிச்சயமாக நம்மளுடைய ஆட்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ விலை வந்து நீங்கள் வந்து என்னப்பா இவ்வளோ கூட சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே, புது கார் ரேஞ்சுக்கு சொல்கிறீங்க அப்படிங்க. ஸோ புது கார் ரேஞ்சுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கொட்டேஷன்ஸ்லாம் பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே புது கார்கள்லாம் ப்ரைஸ் போடுற யூடியூப்லலாம் நிறைய பேர் புது கார்களுடைய ப்ரைஸ் எவ்வளோலாம் போடுறாங்க. மஹேந்திரா தார்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா நான் ஷோரூம்லேயே சொன்னாங்க. 20 லட்ச ரூபா வரைக்கும் வரும் சார் டாப் எண்ட் மாடல் அப்படின்னு ஒரு சேனல் நான் பார்த்தேன். ஆனால் இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது இல்லை 17 லட்ச ரூபா தானே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரையுமே நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காருடைய ரேட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, ஓப்பனாக சொல்கிறேன். இதில் ஒளிமுறைகள்லாம் இல்லை. இங்கே இப்போ நான் போடுற வீடியோ உலகத்தில் எங்கே வேணாலும் பார்க்க முடியும். ஸோ அங்கே புது கார்கள் என்ன ரேட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த ரேட்டு கூட இப்போ புது கார் ரேஞ்சுக்கு போகிறோம்னு சொல்கிறவங்களுக்காண்டி இதை சொல்கிறேன். சரி, இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2023 வேகனாரு ZXi ப்ளஸ்ஸு. ZXi இல்லாமல் அது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக் அலாய் வீல்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஸ்பாய்லரு, ஃபோக் லேம்பு. ஸோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், டபுள் ஏர் பேக்கு, என்னென்ன சொல்கிற இந்த வண்டி உண்மைக்குமே ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. கம்ப்ளீட் வெஹிக்கிள். 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் ஓனரு. கைதான் கெடுக்குது. சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. 7,25,000 விலை கேட்குறாங்க. 7,20,000 நேரில் வந்தீங்கன்னா ஏதாவது வண்டியை செக் பண்ணி பாருங்கள். மனசுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களும் அனுசரித்து கொடுக்க தான் போகிறாங்க. அப்படி இல்லை ஏற்றி வச்சு விற்கணும்னா அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. எல்லாருமே அடுத்தடுத்த கார்களை நம்ம இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ பிஸ்னஸ் ஈஸியாக நடக்கும். நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். கார் பிடிச்சிச்சுன்னா உட்காந்து நல்லபடியாக பேசிக்கலாம். அவங்க அடுத்த கார் பார்க்கலாம்.